அந்த காலத்துல மாரியாத்தா நோம்பினா மஞ்சள் தண்ணி தான் ஊத்துவாங்க. இப்ப என்னடானா கலர் கலரா சாய தண்ணி ஊத்துறாங்க. சாய தண்ணியா? மாரியாத்தாக்கு ஜீன்ஸே மாட்டி விட்டுருவாங்க. ஐயா தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணி ஊத்துற விளக்கண்ண உதப்பேன். விடு சாயப்படுவில இன்னைக்கு தான் அவனை பாக்குறேன். தெரியாத்தனமா ஊத்திட்டேன். அதனால என்ன, என் கையாலதான் சாயப்படவை கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிரும். எட்டனா ₹1 ததியனத்தம் போடுவேன். 100 200 அள்ளி வீசுறியே. ஏண்டா என்ன மல்ல மாதிரி தரம் பண்ற திருட்டு நாய? சொல்லுடா. நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா பெரிய பையன் நான் தான் உனக்கு கொள்ளி வைக்கணும். சும்மா நாய்கின்னு பேசுற. காசை கொண்டு வந்து கொடுத்தா கப்புனு வாங்கி சுருக்கு பையில முடிஞ்சு வைப்பியா? அதை விட்டு போட்டு கணக்கு கேட்கிறேன். கணக்கு கேட்டு ஒரு கட்சியே கந்தரவளமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. செங்கல் சூளையில 3 நாள் வேலையை நான் ஒருத்தனே பாக்குறேன். அப்படி இரும்பு என்னால வாரத்துக்கு ₹80 மேல வாங்க முடியல. நீ எப்படி 1000 2000 கொண்டுட்டு வர? பிரெயின் மூளை ரோஸ் களிமண். ஏமாமா 3 பேர் கேக்குறோம்ல, சொல்லுங்களேன். அது வேலை வெட்டி எல்லாம் சும்மா சுத்திட்டு இருந்தனா இந்த கந்து வெட்டிக்கெல்லாம் கடன் கொடுப்பாருல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் குட்டியானு, அவர்தான் கூப்புக்கு மரம் வெட்ட வாடன்னு கூப்பிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டவிரோதமா சந்தன மரத்தை வெட்டுறோம்னு. தேக்குனா ஒரு நாளைக்கு ₹15 கூறினாங்க. சந்தன மரம்னா ₹150 சொன்னாங்க. சரி 2 மரம் தானே சந்தனத்தையே வெட்டி போட்டுன்னு வச்சுக்கேன். அது என்னமோ சந்தன மரத்தை வெட்டும் போது வாசமே வர மாட்டேங்குது, அரைச்சு பூசினாத்தான் வாசம் வருதுன்னு. கோழி மாதிரி அறுக்கும் போது வாசமா வருது. குழம்புலாம் வச்சதை கூப்பிட்டு நட்டு. உனக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? கவிதாவை கண் கலங்காம காப்பாத்துறோம்னு அன்னைக்கு வார்த்தையில சத்தியம் பண்ணி கொடுத்து வந்தோம்ல, சக்கரைன்னு பேப்பர் எழுதி நக்குன்னு நினைக்காது, காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? என்னடே நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்து உன் கையில வழங்க மாட்டிட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாதுடா. ஏன்டா உனக்கு எப்படி புத்தி போகுது? பொழைக்கவும் மாட்டேங்க, பொழைக்கிறது கூடவே மாட்டேங்க. போங்க பச்சை. என்ன மன்னிச்சிடறேன், உன்னை அடிச்சுட்டல. சரி. என்னடா அது? என் வயிற்றுல புளிய கலைக்கிறீங்க. போலீஸ் வளங்கள் என்னென்னமா சொல்றீங்க? நீங்க படிக்காதவங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீ படிச்சு விடாச்சே, கொஞ்சம் விவரமா சொல்லுமா? ஆமா பாட்டி, சந்தன மரத்தை வெட்டுறது சட்டப்படி போட்டுருந்தா. சட்டத்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தா உன் கழுத்துக்கு எப்படி தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்கறதா? உங்க கைக்கு விளங்க மாட்டுதா? என் கழுத்துல சங்கிலி போடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. பாருங்கடா, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கு உங்க அப்பச்சியே எங்க மாமனார் 3 நாளா வீட்டுக்குள்ள விடல. இந்த வீட்டு போலீஸ் கேலீஸ் ஏதாச்சும் வந்துச்சு, அப்புறம் இந்த கிழவியை நீங்க உயிரோட பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னடா உங்க இஷ்டத்துக்கே ஆடுங்க. என்னமோ சந்தன மரம் வெட்டுறதுக்கு போய் நம்மளை பத்தி சோப்ராஜ் மாதிரி பேசுறாங்க. அப்படித்தான் போனா ஒரு 3 மாசத்துல வந்துட்டா போகுது.
மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடியவங்க நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக தப்பு வேலைக்கு போகாதீங்க. இதை நான் ரொம்ப விரும்பி உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா வருத்தப்படுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல. கவி கைமோக தோச்சுட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் செய்யறேன்னு சொல்றியா? இப்ப என்னங்க, நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? இதுக்காக கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல விழிச்சு செத்து போயிடும். செத்து உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா, அடுத்த ஜென்மத்தை தான் லவ். அதனால அது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. இப்படி செய்யுமா? என்ன நீ குறிச்சிரு, நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்க. நீ குதிச்சு. இல்ல நீ குறிச்சு பாரு, நல்லா இருக்கு. இல்லடா நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுற, நல்லா இருக்கும். நீ குதிரை வீரல ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? காலகட்டத்துல ஒரே லவ் சாப் போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேட்க? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா கொடுக்குறேன். மழை நழுவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா, நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை. ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்பர் பசங்க சரியான சொலையனுங்க, அவனுங்க எழுதுற மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் புழுகிறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு, அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணாத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ வசமா மாட்டிருந்தேன். பெரிய தம்பி உண்மையிலே பாட போறியா? கவிதை சொல்லிட்டாளே, வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுறன்னு சொல்லிட்டியே, உன் பாட்டை கேட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறா? இதானே வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக் கொடு, ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போடுவா. கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டிய சொல்லிட்டு வா. அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்தில் தண்ணி அடிச்சுட்டு மொத்தல பாடிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்டை பிடிக்காது. பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயா அசிங்கமா இருக்குமே, இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கே சாப்பிடலாம் சுட சுட. என்ன பண்றாரு? அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனவங்க ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறோம். போடா வேதாளம். ஏறாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற. அட ஒன்னதாண்டா வேதாளம்னா கோஸ்ட் தானே. வாய முடுறா. சில சின்ன தம்பி சின்ன பத்தி பூ பறிக்கிற நாம்பன்னைக்கு அத்தை மகன் மாம மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புக்கு அழகா இருப்பேன். அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்தி போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் அடுத்துட்டோம்ல. நான் கூட்டிட்டு போறேன். அங்க உட்காராத, அழுக்கு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவளும் கூட அனுப்பிருந்த ஆசையா இருக்கு. இல்ல காத்து கம்மியா இருக்குப்பா, சிம்படிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, கையில கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல கவிதா, இதையுமா சாப்பிடுவாங்க? நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுறது வழியா போவீங்க, அந்த வாசத்தை பிடிச்சுட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன, கூடவே இருக்கு. ஏன் கொண்டு ஒண்ணு நீயே திட்டி போகடா. இல்லடா, என்னடா இது இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ
வெற்றியோடு திரும்பி வருகிறேன். அச்சம் மெதுவாடா. ஏக்கா பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனையும் கொடுத்துருங்க. பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். 50 ரூபாய்க்கு பூ வாங்குறியே, அவ்வளவு பூ எதுக்கு தம்பி? அத்தை பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? என்னடா பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டு வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணல? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவன் என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி புழக்கடை பக்கம் போனா பூவை எடுத்தான்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டு இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவருக்கு அறிய வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த பக்கத்து போய் எங்காவது போயிருப்பான், வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாதா? அவனை அட்டு பிடிச்ச வேடா, விளங்காத வேடா. உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத வேலை. பூ கொண்டாந்துட்டான். செய்ய மாட்டேன், சத்தியமா ஒண்ணு செய்ய மாட்டேன். வேண்டாம், துண்ட போட்டு சொன்ன கேளு. அது போடுறானுங்க. ஏன் பசங்களை எப்படி தடுத்துறீங்க? ஒண்ணு இல்ல தாயமா, புதுசா ஒரு பாட்டு கட்டினேன். ஒரு 2 வரி பாடி காட்டலாம்னு ஆரம்பிச்சேன். பறக்குறானுங்க. பாட்டா? என்ன திடீர்னு கச்சேரியில இறங்கிட்டீங்க? அது ஒரு பொண்ணோட மனசு தொடுறதுன்னா பாடுறதுதான் சிறந்த வழின்னு சொன்னாங்க. பாடுன நிலைமை கேவலமா போயிடுச்சு. பாடுங்க. நீ கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போடு. உட்காந்து பாடுவோமா? பாடுங்க, நான் கேக்குறேன். வெள்ளை புறா ஒன்று எங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை. வெள்ளை புறா ஒன்று. போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட்ச் செஞ்சீங்க இங்கிலீஷ்ல முறுக்கு சுட்டிங். மாமா, இந்த பலகாரத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே, அசிங்கமா இருக்குமே. இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கே சாப்பிடலாம் சுட சுட. என்ன பண்றாரு? அன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஓட்டு கைகள் போனவங்கதான் ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறோம். போடா வேதாளம். ஏனாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற? அட ஒன்னதாண்டா. வேதாளம்னா கோஸ்ட் தானே. வாய முடுறா. சில சின்ன தம்பி என்ன பத்தி பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாம மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா. அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்ட அழகா இருப்பேன். அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டேன்ல. நான் கூட்டிட்டு போறேன். அங்க உட்காராத, அழுக்கு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவளை உங்க கூட அனுப்புறது ஆசையா இருக்கு. இல்ல காத்து கம்மியா இருக்குப்பா, ரிம்படிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, கையில கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல.
கவிதா அடாய் இந்தடா இதையுமா சாப்பிடுவாங்க இந்தா நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாடு வழியா போவீங்க அந்த வாசத்தை பிடிச்சுட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும் அதுக்காகத்தான் இது போங்க 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 பேய் வர்றது என்ன கூடவே இருக்கு ஏன் கொண்டு உன்னை நீயே திட்டிக்க போகேண்டா இல்லடா என்னடா இது இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன் அச்சம் மெதுவாடா ஏக்கா பூ வேணுங்க எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனை கொடுத்துருங்க பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். 50 ரூபாய்க்கு பூ வாங்குறியே அவ்வளவு பூ எதுக்கு தம்பி? அத்தை பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? என்னடா பெரிய தம்பி கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டு வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணல? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவன் என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கட பக்கம் போனா பூவை எடுத்தான்டா அவ தலையில வச்சுட்டான் போயிட்டு இருந்துட்டான். அந்த புண்டு பிள்ளையார் பூ வச்சா இவருக்கு அறிய வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான் வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாதா? அதை நீ அட்டு பிடிச்ச வேடா விளங்காத வேடா உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல பூ கொண்டாந்துட்டான். ஆமா பூ பொறிக்கிற நோம்பிக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு. நீ போகலையா? என் தலையில இருக்கிற பூவை அவன் பறிச்சுட்டான். நான் எப்படி போக முடியும்? ஜெயிக்கிறேன் 10 பைசா. நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன் அளவு கொடுறீங்க? எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கிற பார்த்து கட்டிக்கலாம்னு பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுத முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். மாமா எங்கடி அத்தனை பேர்